ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்மணிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பச்சை பயிறு கடையல் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த பச்சை பருப்பு வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கினேன். ஸோ அது வந்து நல்லா கொஞ்சம் வந்து எண்ணெய்லாம் எதுவும் போடாமல் அப்படியே கொஞ்சம் வானலியில் நல்லா வறுத்துக்கோங்க. கடையில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரொம்ப லைட்டாக அதை வறுக்கும் போதே உங்களுக்கு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் தண்ணி அதுக்கு ஊற்றிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 5, 6 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்காளி வந்து சின்ன சின்ன க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வந்து சூடான சாதத்தில் இது போட்டு நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இது தக்காளி எல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து இப்போ மூடி ஒரு 4 விசில் வச்சிடுறேன் நான். ஸோ இப்போ வச்சுட்டு அப்புறம் பாருங்கள் விசில் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நல்லா அப்படியே மத்துலேயோ இல்லை கரண்டிலேயோ இதில் நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. ஸோ நல்லா கடைஞ்சிட்டேன். நான் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஸோ அப்புறம் நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2, 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் அதையும் இதெல்லாம் நல்லா செவந்தோன்னா நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம். ஸோ அது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஆல்ரெடி நான் உப்பு போட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி படுத்தோம் நல்லா வதங்கினோன்னே நம்ம வந்து இதை அதில் ஆட் பண்ணி ஸோ அப்படியே நம்ம வந்து கலந்துட போகிறோம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஒரு எம்மியான ஒரு பச்சை பயிறு கடையல் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.